குறிப்பா பார்த்தோம்னா வளிமண்டலத்துல ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தை நோக்கி திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த ஈரப்பதமான கிழக்கு திசை காற்று வருகை தருவதை தொடர்ந்து அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தொடங்குவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது. அதே போல இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதை முன்னிட்டு முதல் சுற்று வடகிழக்கு பருவமழையும் நம்ம இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். குறிப்பா அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு. இந்த 6-7 நாட்கள்ல என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கக்கூடும் ஒட்டுமொத்த தமிழகத்திலும். மற்றொன்று, அக்டோபர் 16ஆம் தேதி வாக்குல குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது லட்சத்தீவு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அக்டோபர் 17-18 தேதிகளில் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சலனம் வலுப்பெற்று அரபிக்கடல் நோக்கி நகரும் தமிழகத்திற்கு